قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق خير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவனாகி எல்லாவர்களுக்கு உரித்தாக்கி அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீது அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சகாக்கள் மறுமை நாள் வரைந்து வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவரும் மீது உண்டாகட்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய பேரருளால் பெருகிருவையால் இறைவனை பணிந்து வணங்குவதற்காக அவன் இட்ட கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். அவருடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவார். நம்மை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற இல்லாமல் அல்லாஹ்வை என் நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். தார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த பூ உலகில் மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகம் வழிதவறும் காலமெல்லாம் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக நல்வழிப்படுத்துவதற்காக தன் புறத்திலிருந்து தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அப்படி இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களுக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, ஆதாரமாக, அத்தாட்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களையும் அருளியிருக்கிறார். இறைவனின் படைப்பின் வரிசையில், மனித குலத்தின் வரிசையில் இறுதியாக படைக்கப்பட்ட சமூகம் நாம் தான். நமக்கு பின்னர் இன்னொரு சமூகத்தை அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. தூதர்களின் வரிசையில் நமக்காக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக இருக்கிறார். அவருக்கு பின்னர் இன்னொரு தூதர் வரப்போவதில்லை. அப்படி யாராவது ஒருவர் தன்னை தூதர் என்று சொன்னால் அவன் பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். வேதங்களின் வரிசையில் நமக்கு அனுப்பப்பட்ட இறை வேதம் திருமறை குர்ஆன் இறுதி வேதம். ஆக மனித படைப்பின் கடைசி, தூதர்களின் வரிசையில் நமது தூதர் கடைசியாக இருக்கிறார். வேதங்களின் வரிசையில் நமக்கு வழங்கப்பட்ட வேதம் இறுதி வேதமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் இறுதி சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கிற அருள்மறை குர்ஆனில் நிறைய வாழ்வியல் செய்திகளை சொல்லித் தருகிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று பல
வாழ்வியல் செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்ம எல்லோரும் அவ்வப்போது நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய, நாம் அப்படியான மனநிலையில் இருக்கிறோமா என்று நாம் எல்லோரும் நம்மை ஒரு கணம் யோசித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியை, ஒரு வாழ்வியல் தத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறார். திருமறை குர்ஆனுடைய 66வது அத்தியாயம் சூரத்து தஹரீம். இந்த 66வது அத்தியாயத்தினுடைய 10, 11 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தி, வரவல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு, இறைவனை நிராகரிக்கிற இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறார். யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து இந்த உலகில் வாழ்கிறார்களோ அப்படியான இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறார். யாரை வைத்து சொல்கிறான் என்றால், 2 பெண்மணிகளை வைத்து சொல்கிறார். 2 பெண்களை வைத்து இறைவனை நிராகரிக்கிற இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறார். யார் அவர்கள்? இம்ரஅத் நூஹின் வம்ரஅத் லூத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 நபிமார்களின் மனைவிமார். நபிமார்களுடைய மனைவி எதுக்கு உதாரணம்? இறைவனை நிராகரிக்கிற இறை நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணம். ஏன், என்ன காரணம்? கானதா தஹ்த அபதைன் மின் இபாதினா ஸாலிஹைன் ஃபஹானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ வகீல துخلன் நார மஅத் தாখিলিன். அவர்கள் நம்முடைய 2 சாலிகான அடியார்களுக்கு கீழ் இருந்தார்கள். ஆனால் அந்த 2 பேரும் அவர்களுக்கு மாறு செய்தார்கள். எனவே அவர்கள் இருவரையும் நரகில் நுழைகிற மக்களோடு சேர்ந்து நீங்களும் நுழையுங்கள் என்றெல்லாம் சொல்லித் தருகிறார். இறைவன் யார் என்று இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வந்தவர்கள், இறை தூது செய்தியை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வந்தவர்கள், உலக மக்கள் வழிதவறும் பொழுது வழிதவறுகிற உலக மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட தூதர்கள். அந்த இருவரில் ஒருவர் 950 ஆண்டு காலம் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார். 950 ஆண்டு காலம், குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு 100 வயசுல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ஒரு தோராய கணக்கு போட்டால் கூட 850 ஆண்டுகள் அவரோடு அவர் மனைவி வாழ்ந்திருக்கிறார் என்பது குர்ஆன் சொல்கிற உண்மை. இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மனைவி தூதர், அவருடைய மனைவி. ஆனால் இறை நிராகரிப்புக்கு அவர் உதாரணமாக ஆக்கப்படுகிறார். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், வரவல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொள்கிற மக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் அல்லாஹ். யார் அவர்? அவரும் ஒரு பெண்மணிதான். அவரும் ஒரு பெண்மணிதான். அந்த பெண்மணி யார்? இம்ரஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌனுடைய மனைவி ஈமான் கொள்வதற்கு உதாரணம். யோசித்து பாருங்கள். அவன் யார்? ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் அகில உலகத்திற்கும் இறைவன் என்று சொல்லி, தனக்கு கீழ் இருந்த மக்களை எல்லாம் தனக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் தான் உங்களுக்கான இறைவன் என்று சொல்லி, மூசாவே உங்களுடைய இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்ட கேள்விக்கு, என் இறைவன் வானத்தில் இருக்கிறான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவுடன், வான் உயரத்திற்கு ஒரு மாளிகையை கட்டுங்கள், அதில் ஏறி நான் மூசாவுடைய இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னவன் ஃபிரௌன். அந்த அளவுக்கு ஒரு அறிவிலி ஃபிரௌன். அவனை பார்த்து, அவன் மனைவியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை நம்பிக்கை கொள்கிற இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர் உதாரணம். இப்ப யோசித்து பாருங்கள். தூதர்களின் மனைவி இறை நிராகரிப்பிற்கு உதாரணம். தன்னை இறைவனோடு ஒப்பிட்ட ஒரு இறை நிராகரிப்பாளன், அவன் மனைவி ஈமானுக்கு உதாரணம் என்றால், 2 வசனங்களின் மூலமாக நாம் பெற வருகிற செய்தி, இந்த 2 வசனங்களின் மூலமாக நாம் அறிய வருகிற செய்தி, நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு மதிப்பல்ல, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமக்கு மதிப்பு. நாம் யாருக்கு மகனாக இருக்கிறோம், நாம் யாருக்கு மகளாக இருக்கிறோம், நாம் யாருக்கு கணவனாக அல்லது மனைவியாக இருக்கிறோம், நம் பிள்ளைகள் யார் அல்லது நம் உடன் பிறந்தவர்கள் யார், நம் பொறுப்பு என்ன, நம்மோடு சேர்ந்தவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதல்ல இங்கு அவசியம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் அவசியம். என் தகப்பனார் ஆலிமாக இருக்கிறார் அல்லது என் மகன் ஆலிமாக இருக்கிறான், என் உடன் பிறந்தவர்கள் ஆலிமாக இருக்கிறார்கள், என் மனைவி ஆலிமாக இருக்கிறாள், என் கணவர் ஆலிமாக இருக்கிறார் என்பதால் நமக்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பதால் நமக்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? இல்லை. நீ என்னவாக இருக்கிறாய்? உன் இபாதத் என்ன அடிப்படையில் இருக்கிறது? உன் இறை அச்சம் எந்த அளவில் இருக்கிறது?
என்பதுதான் இங்கே கேள்வியே ஒழிய, நீ யாருக்கு மகனாக, யாருக்கு மனைவியாக, யாருக்கு கணவனாக, உன்னோடு பிறந்தவர்கள் அல்லது உனக்கு தெரிந்தவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தெல்லாம் இங்க யாருக்கும் எந்த தேவையும் இல்லை. மிக குறிப்பாக அல்லாஹ்வுக்கு அதை குறித்து எந்த தேவையும் இல்லை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியில சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்கள் வெளி தோற்றங்களை பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்கள் கையில் இருக்கிற பொருளாதாரத்தையும் பார்ப்பதில்லை. உங்கள் வெளி தோற்றம் இறைவனுக்கு தேவையில்லை. நல்ல வெண்மையான ஆடையோ, நெஞ்சு வரைக்கும் தாடியோ, நெற்றியில் இருக்கிற காய்ப்போ, தலையில இருக்கிற தொப்பியோ, ஆளை பார்த்தவுடன் முஸ்லிம் என்று அடையாளம் கண்டு கொள்கிற இந்த வெளி தோற்றம் இருக்கு இல்லையா, இது இறைவனுக்கு தேவையில்லை. உங்கள் கையில் இருக்கிற பொருளாதாரம் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த எல்லா காரியங்களையும் செய்கிற அளவிற்கு உங்க கையில அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கலாம், அதுவும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. பிறகு என்னதான் தேவை அல்லாஹ்வுக்கு? வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறார். வ அமாலிக்கும், அந்த உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருக்கிற ஈமானின் வெளிப்பாடாக நீங்கள் செய்கிற செயல்பாடுகளை பார்க்கிறார். அதுதான் அல்லாஹ்வுக்கு தேவை. உங்கள் உள்ளத்தில் ஈமான் எவ்வளவு இருக்கிறது, அந்த ஈமானின் வெளிப்பாடாக நீங்கள் செய்கிற செயல்பாடு எவ்வளவு இருக்கிறது என்பதுதான் அல்லாஹ்விற்கு தேவையே ஒழிய நீங்கள் யார் என்பது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அழகுதான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்றால், பொருளாதாரம் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தது என்றால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்குமா? பிலாலை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன? பிலாலே, சொர்க்கத்தில் உம்முடைய காலடி ஓசையை கேட்கிறேன், அப்படி என்ன அமல் செய்றீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துல உங்க காலடி ஓசையை நான் கேட்டேன் பிலாலே, அப்படி என்ன நீங்க அமல் செய்றீங்கன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் என்ன அழகானவரா? அவர் கருப்பினத்தை சார்ந்தவர், அவர் கருப்பினத்தை சார்ந்தவர், ஒரு அடிமை. அவர் என்ன பெரிய செல்வந்தரா, பெரிய கோடீஸ்வரரா? இன்னொருவருக்கு அடிமையாக இருந்தவர். அவரை உரிமை விடுவதற்கு கூட அவர்கிட்ட காசு கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த காசுல தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரிமை விடப்பட்டார் என்றால், பிலால்ட்ட அழகும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. ஆனால் அவர் உயிரோடு வாழ்கிற காலத்திலேயே அவருக்கு சொர்க்கத்தை நற்செய்தியாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அவர் இருந்த இடம் அல்ல, அவர் இருந்த இருப்பு. நாம இருக்கிற இடம் பெரிதல்ல, நாம் எப்படி இருக்கிறோம் என்கின்ற இருப்பு பெரியது. நம் இருப்பு எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் கேள்வி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நான் எப்படியாக இருக்கிறேன்? அன்றாடம் கண் விழித்ததிலிருந்து கண் மூடுகிற வரை, காலையில கண் விழித்ததிலிருந்து இரவு கண் மூடுகிற வரை என் அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாம் எப்படி இருக்கிறது என்பதுதான் இறைவனுக்கு தேவையே ஒழிய நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள் என்பது இறைவனுக்கு தேவை. இப்ப நாம் நம்முடைய வாழ்வை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லித் தருகிறான் திருமறை குர்ஆனில், கதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா மா குன்த தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான். கதாலிக அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா. நபியே, நம் கட்டளையால் ரூஹ், ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிருள்ள குர்ஆனை நாம் உமக்கு வஹியாக இறக்கி இருக்கிறோம். நாம் உமக்கு இறக்கி இருக்கிற குர்ஆன் எப்படிப்பட்டது? ரூஹ், உயிர் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். மா குன்த தத்ரி மல் கிதாப் வமல் ஈமான். இந்த வேதம் இறக்கப்படுவதற்கு முன்னால வரைக்கும், இது உமக்கு அருளப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்னன்னு உமக்கே தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்லி தருகிறார். உங்களுக்கு தெரியாது நபியே, வகி இறக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது நபியே, இறக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த வேதத்தை குறித்து உமக்கு தெரியும், ஈமானை குறித்து உமக்கு தெரியும். அந்த வேதம் எப்படிப்பட்டது? ரூஹ், உயிர் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். உயிருள்ள குர்ஆன், குர்ஆனுக்கு உயிர் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? குர்ஆனுக்கு ஏன் உயிர் இருக்கிறது? ஒரு மனிதன் இந்திரிய தொழிலாக இருந்து அவன் தாயின் கருவறையில் கருவாக உருவாகி இந்த உலகத்திற்கு வந்து அவன் தவழ்ந்து பின்னர் நடந்து பின்னர் கல்வி பயின்று பொருளாதாரத்தை தேடி திருமணம் முடித்து அவனுக்கு பிள்ளைகளாகி அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பின்னர் மூன்றாவது கால உதவியோடு நடந்து பின்னர் இறுதியாக மையவாடிக்கு சுமந்து செல்லப்படுகிறானே. அரபியில சொல்லுவார்கள், மினல் மஹ்தியில் அல்லஹ், கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும், கருவறையிலிருந்து மன்னரை வரைக்கும் செல்கிற இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது இல்லையா, இந்த இடைப்பட்ட காலத்திற்கு தேவையான எல்லா செய்திகளையும் இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருவதால் உயிருள்ள மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை வழிகாட்டுவதால் இந்த குர்ஆனுக்கு உயிர் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உயிருள்ள குர்ஆன், உயிருள்ள குர்ஆனை இன்றைக்கு உயிர் பிரிந்து போன ஜனாசாவாக இருக்கிற மையத்து வீடுகளில் யாசின் ஓதுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள்.
உயிருள்ள குர்ஆனை உயிர் பிரிந்து போன ஜனாசா வீடுகளில் ஜனாசாவின் தலைமாட்டில் அமர்ந்து யாசின் ஓதுவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, குர்ஆன் உங்களின் அன்றாட வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதம். அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை புரியாமல் உணராமல் ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்றே தெரியாமல் உலகில் வாழ்வோமே ஆனால் நாம் அடையாளத்திற்கு முஸ்லிம்களாக இருப்போமே ஒழிய அடிப்படையில் நாம் முஸ்லிம்களாக இருக்க மாட்டோம். அடையாளத்திற்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கலாம். நம்முடைய வெளி தோற்றமோ, நம்முடைய பேச்சோ, நம்முடைய செயல்பாடோ, நாம் குனிந்து விழுந்து எழுகிற இந்த வணக்க வழிபாடோ பிறருக்கு நம்மை முஸ்லிமாக அடையாளப்படுத்தலாம். ஆனால் நாம் அடிப்படையில் முஸ்லிம்களாக வாழ்கிறோமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில அடையாளத்திற்குன்னு எந்த மதிப்பும் கிடையாது. மார்க்கத்திற்குள்ள அடையாளத்துக்குன்னு எந்த மதிப்பும் கிடையாது. எல்லாம் யோசித்து பாருங்கள். உலகில் வாழ்கிற மக்களில் 200 கோடி பேர், இன்றைய ஜனத்தொகையின் அடிப்படையில் உலகில் வாழ்கிற மக்களில் 200 கோடி பேர் முஸ்லிம்கள். ஒட்டுமொத்த உலகிலும் 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். இந்த 200 கோடி முஸ்லிம்களும் உயிராக மதிக்கிற, உயிரை விட மேலாக மதிக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த உலகில் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சிலை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு வரைபடம் பார்த்திருக்கிறீர்களா? முஹம்மத் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு அவருக்கு எங்கேயாவது சிலை இருக்குதா? ஒரு புகைப்படம் இருக்குதா? ஒரு வரைபடம் இருக்கிறதா? எங்கேயாவது எந்த நாட்டிலேயாவது இருக்கிறதா? முகமது நபி நினைவு பள்ளிக்கூடம், முகமது நபி நினைவு மணிமண்டபம் எங்கேயாவது இருக்கா? ரசூலுல்லாஹ்க்கு எங்கேயாவது மணிமண்டபம் இருக்கா? இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு யாருக்கெல்லாமோ மணிமண்டபம், நினைவு மண்டபங்கள் எல்லாம் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு நினைவு மண்டபம் இருக்குது, ஆன்மீகத்துல போனவர்களுக்கு நினைவு மண்டபம் இருக்கிறது, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சிலை இருக்கிறது, நினைவு மண்டபம் இருக்கிறது. ஆனா சினிமா கூத்தாடிகளுக்கு கூட நினைவு மண்டபங்கள் எல்லாம் இருக்கு. சினிமா கூத்தாடிகளுக்கு கூட, அதே நாம வாழுகிற தமிழ்நாட்டுல ஒரு சினிமா நடிகைக்காக கோயிலே கட்டின ஒரு காலத்துல, நடிகைக்காக கோயில் கட்டிய நாடு இந்த நாடு. ஆனால் 200 கோடி மக்கள் உயிராக மதிக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகின் எந்த மூலையிலும் ஒரு நினைவு மண்டபம் கூட கிடையாது. உலக நாடுகளை விடுங்கள், அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரணித்த அந்த மண்ணில் அவருக்கு ஏதாவது உருவம் இருக்கிறதா? சிலை இருக்கிறதா? ஏன் அந்த காலத்துல சிலை செய்யறதுக்கு ஆட்களே இல்லையா? அந்த காலத்துல உருவம் வரைகிறதுக்கு ஆட்களே இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்ளும் பொழுது காபாக்கு உள்ள இருந்த சிலைகளின் எண்ணிக்கை என்ன? எண்ணிக்கை அத்தனை 100 சிலைகள் உள்ள இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்? சிலை செய்கிற சிற்பிகள் அன்னைக்கே இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அந்த சிற்பிகள்ல ஒருவருக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதரை சிலையாக வடிக்கின்ற எண்ணம் ஏன் வரல என்பதல்ல, அதை வரக்கூடாது என்று தடுத்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், ஈசாவுடைய மரியமுடைய மைந்தன் ஈசாவை நசராணிகள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கக்கூடாது என்று தடை செய்தவர். அடையாளத்தை கொண்டு மார்க்கத்துக்குள்ள எந்த பலனும் கிடையாது. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லவா, உலகத்திலேயே இறைவனுக்கு விருப்பமான இடம் எந்த இடம்? பள்ளிவாசல். உலகத்திலேயே இறைவனுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பள்ளிவாசல்களை நீங்கள் அலங்கரிக்காத வரை யுக முடிவு நாள் வராது. எங்க பள்ளிவாசல்ல, எங்க ஊர் பள்ளிவாசல்ல போட்டிருக்கிற டைல்ஸ் கல்லு எங்க இருந்து எவ்வளவு தெரியுமா? ராஜஸ்தான்ல இருந்து வர வச்சது. நாங்க கட்டி இருக்கிற மினாரா தான் எங்க ஊர் பள்ளிவாசல்லையே பெருசு. ஊருக்கு வெளியில இருந்து வரும்போதே எங்க மினாரா தான் ஃபர்ஸ்ட் தெரியும் அப்படின்னு இன்னைக்கு பள்ளிவாசலை பெருமைகளுக்காக அமைக்கிறார்களே. இந்த பெருமைக்காக பள்ளிவாசல் அமைக்கப்படுகிற ஒரு காலம் வந்தால் அது மறுமை நாளின் அடையாளம். அது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளம் சொல்லல. இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்படுகிற இறை ஆலயங்கள், இறை இல்லங்கள், அதை பெருமைக்காக அமைத்தால் அது இஸ்லாமிய அடையாளம் அல்ல, அது உலக அழிவின் அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என்றால் அடையாளத்திற்கு இங்க எந்த மதிப்பும் இல்லை. அடிப்படையில் முஸ்லிம்களாக வாழ்வதுதான் தேவை. அடையாளத்திற்கும் அடிப்படைக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? அடையாள முஸ்லிம்களுக்கும் அடிப்படை முஸ்லிம்களுக்கும் ரொம்ப இலகுவாக
புரிந்து கொள்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சூரியன் உதயமாகக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் படைக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. அவர்கள் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. மறுமை நாள் வருவதும் இதே வெள்ளிக்கிழமையில் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தனை சிறப்பு மிக்க இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில இன்று காலை சுபுஹ் தொழுகை தொழுதவர்கள் எத்தனை பேர்? அவரவர் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அவரவரை கேள்வி. இன்னைக்கு இத்தனை சிறப்பு மிக்க இன்றைய நாள்ல இன்னைக்கு சுபுஹ் தொழுகை தொழுதவர்கள் எத்தனை பேர்? ஒரு கேள்வி ஆச்சா. இன்னொரு கேள்வி கேட்கட்டா? இப்போ வீட்டுக்கு போன உடனே, தொழுது முடிச்சு வீட்டுக்கு போன உடனே யார் வீட்டுல எல்லாம் கறி தயாரா இருக்குது? யார் வீட்டுல எல்லாம் இறைச்சி கறி தயாரா இருக்குது? அடிப்படைக்கும் அடையாளத்துக்கு வித்தியாசம் தெரியுதா? அடிப்படைக்கும் அடையாளத்துக்கு வித்தியாசம் தெரியுதா? முஸ்லிம்கள் என்றால் வெள்ளிக்கிழமை கறி எடுத்து இறைச்சி எடுத்து தின்பார்கள் என்பது அடையாளம். அது அடையாளம். முஸ்லிம்கள் என்றால் ஒரு நாளைக்கு 5 வக்து பள்ளிவாசலில் ஜமாத்தாக சேர்ந்து தொழுவார்கள் என்பது அடிப்படை. நாம் அடிப்படை முஸ்லிம்களா இல்லை அடையாள முஸ்லிம்களா? அடிப்படையோடு வாழ்கிறோமா அடையாளத்தோடு வாழ்கிறோமா? வெறும் அடையாள முஸ்லிம்களாக நீங்கள் வாழ்ந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐங்கால தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள், இஸ்லாத்தினுடைய சுன்னாக்களை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், அமல்களால் வெளிப்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் தான் முஸ்லிம்கள். இன்னல்லாஹ யுத்கிலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அந்த மக்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்கிறான். அங்கே சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். வல்லதீன கஃபரு இறைவனை நிராகரிக்கிறார்களே, இறை நிராகரிப்பாளர்கள், இறைவனை நிராகரித்து இந்த உலகில் வாழ்கிறார்களே, ஏற்றும் ஏற்காமலும், தொழுதும் தொழாமலும், நோன்பு நோற்றும் நோற்காமலும், பயந்தும் பயப்படாமலும், கட்டுப்பட்டும் கட்டுப்படாமலும், சில நேரங்கள்ல கட்டுப்பட்டு சில நேரங்கள்ல கட்டுப்படாம, நேரம் இருக்கும்போது தொழுது நேரம் இல்லாதப்ப தொழாம இருந்து இப்படியாக இறைவனை நிராகரித்துக் கொண்டு இந்த உலகில் வாழ்கிறார்களே, இறை நிராகரிப்பாளர்கள். எத்தமத்தூன் அவர்களும் இந்த உலகில் வாழ்கிறார்கள். அவர்களும் இந்த உலகில் வாழ்கிறார்கள். அவர்களும் இந்த உலகில் புசிக்கிறார்கள். இல்லைன்னு சொல்லல. அவர்களும் இந்த உலகில் வாழ்கிறார்கள். அவர்களும் இந்த உலகில் புசிக்கிறார்கள். எப்படி உண்ணுகிறார்கள் தெரியுமா? கால்நடைகள் எப்படி சாப்பிடுகிறதோ அது மாதிரி அவனும் சாப்பிட்டு. இறைவனை நிராகரிக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன? ஆடு மாடு எப்படி சாப்பிட்டு இருக்கு இந்த உலகத்துல சாப்பிட்டு வாழுது, அது மாதிரி அவனும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறான் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இதாவது பரவாயில்ல, இந்த வசனமாவது பரவாயில்ல. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? உலகது தரானாலி ஜஹன்னம கஸீர மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலகது தரானாலி ஜஹன்னம கஸீர மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்களிலும் மனிதர்களிலும் அநேகமானோரை நான் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு, அவற்றை கொண்டு அவர்கள் சத்தியத்தை யோசித்து பார்க்க மாட்டார்கள், விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். உலகம் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா அவர்களுக்கு காதுகள் உண்டு, அவற்றை கொண்டு அவர்கள் சத்தியத்தை கேட்க மாட்டார்கள். உலகம் ஆயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா அவர்களுக்கு கண்கள் உண்டு, அவற்றை கொண்டு அவர்கள் சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம் இவர்களெல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள். இவர்களெல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள். பல் இல்லை இல்லை ஹும் அதல் இவர்கள் அதை விடவும் கேவலமானவர்கள் அல்ல. உள்ளமிருந்தும் சத்தியத்தை யோசிக்காதவன், காதிருந்தும் சத்தியத்தை கேட்காதவன், கண்ணிருந்தும் சத்தியத்தை பார்க்காதவன், அல்லாஹ்வை உணர்ந்து கொள்ளாதவன், அல்லாஹ்வுடைய தூதரை படிக்காதவன், இறை மார்க்கத்தை உணராதவன், இறை மார்க்கத்தை தன் வாழ்வியலில் நடைமுறைப்படுத்தாதவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கால்நடையை விட கேவலமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன்னை நாயின்னு சொல்லி நான் நாயை கேவலப்படுத்துவனா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், நீ கால்நடை அல்ல, நீ அதை விட கேவலமானவன். என்ன காரணம் தெரியுமா? கால்நடைகள் அவைகளுக்கு என்ன வேலை தரப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை சரியாக செய்கின்றன. லாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும் நல்லா சொல்லி தந்துட்டான் குர்ஆன்ல. அவைகள் செய்கிற தஸ்பீஹுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். அவைகளுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கால்நடைகள் சரியாக செய்து வருகின்றன.
நீங்க தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்வது கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறான் என்றால் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் நிலையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எப்படியாக இருக்கிறோம், எங்கு இருக்கிறோம் என்பது நமக்கு மதிப்பல்ல. நாம் எங்கு இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து நமக்கு மதிப்பல்ல. நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு மதிப்பு. நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு என் நிலையிலும் கட்டுப்பட்டு வாழ்கிற நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் காக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். இந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் இறைவனால் இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கிற நாம், இறைவன் நமக்கு வகுத்து தந்திருக்கிற வாழ்க்கை நெறிமுறையை அடிப்படையோடு பின்பற்றி வாழ்ந்தால் மட்டுமே நாம் இந்த உலகில் உண்மையான முஸ்லிம்களாக பரிணாமிக்க முடியும். அதே இஸ்லாமோடு வாழ்ந்து அதே இஸ்லாமோடு மரணிக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற கட்டளை. ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லோரும் தவறாமல் பயன்படுத்துகிற வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். அல்லாஹ்வை பயப்படுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி பயப்படும். உனக்கு கஷ்டகாலம் வரும்போது மட்டும் பயப்படுறது அல்ல, உனக்கு கவலை வரும்போது மட்டும் பயப்படுறது அல்ல, பிரச்சனையில நம்ம மாட்டிடுவோம், நம்ம செஞ்சது வெளியில தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற நேரத்துல நீங்க பயப்படுறீங்களே, அது மட்டும் அல்ல, என் நிலையிலும் இறை பயம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கணும். தான் இறைவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். ஒலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக அன்றி மரணித்துள்ளது. மரணம் வருகிற வேளையில், மரணம் உங்களை தழுவுகிற வேளையில் முஸ்லிம்களாக நீங்கள் இருக்க வேண்டும், இஸ்லாமியராக இருக்க வேண்டும். எப்படியான முஸ்லிமாக இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிறதோ தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் அடைந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம் வருகிற வேளையில், மலக்குல் மௌத்தை சந்திக்கிற நேரத்தில் யார் நாவிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வருகிறதோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் பெரிய விஷயமா, பெரிய சொல்லா, பெரிய சொற்றொடரா, பெரிய வாக்கியமா? இல்ல, சாதாரண வாக்கியம். வருமா வாயில வருமா? இப்ப சொல்ல முடியுமா? சொல்லலாம். இப்ப கேட்டா சொல்லலாம். மரணத்தின் போது வருமா? வராது. ஏன் வராது? அதன் அடிப்படையில் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் வரும். இப்போ எல்லாருக்கும் தமிழ் தெரியும், பிறந்ததுல இருந்து தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி. தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களே இருக்கிறார்கள். தமிழை தவிர வேற எந்த மொழியுமே தெரியாதவர்கள் அங்க உண்டு. இவர்களெல்லாம் கல்யாண நேரத்துல பார்க்கலாம், ஒண்ணு மணமகனாகவோ அல்லது வலியாகவோ, மணப்பெண்ணுக்கு பொறுப்புதாரியாகவோ இருப்பார். அவர்கிட்ட சொன்னா, இத்தனை கிராம் தங்கத்தை மகராக பெற்றுக்கொண்டு என் மகள் இன்னாரை திருமணம் முடித்து தருகிறேன்னு கேளுங்கன்னு சொன்னா யாருக்காவது வாய் வருதா? அந்த இடத்துல வராது. மைக்க பிடிச்சா வராது. ஏன்? அவருக்கு என்ன பேச தெரியாதா? அவருக்கு தமிழ் தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா மைக்கு கையில வந்தோடனே பேச்சு வராது. ஏன்? அவருக்கு மைக்கு பிடிச்சி பழக்கம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை வாயில வந்துரும். ஆனா அங்க மலக்குகளை சந்திக்கும் போது வராது. ஏன் வராது? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அடிப்படையில வாழ்ந்தா மட்டும்தான் கடைசி நேரத்துல வாயில வார்த்தை வரும். தெரிந்து வைத்திருப்பதால் வாயில் வார்த்தை வந்து விடாது. கார் எப்படி ஓட்டணும் தெரிஞ்சிருந்தா போதுமா? காரை ஓட்ட முடியுமா? கதவை திறந்து உள்ளே உட்காந்து கதவை அடைச்சி சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி கியரை போட்டு கிளச்சை மிதிச்சு கியரை போட்டு ஆக்சிடென்ட் கொடுத்தா கார் போகும். தெரியும். ஓட்ட முடியுமா? அனுபவம் இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை தெரியும், தமிழ் அர்த்தம் தெரியும். மலக்கு வரும்போது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அதன் அடிப்படையில் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் வாயில வார்த்தை வரும்.
அதன் அடிப்படையில் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் அமையப்பட்டிருந்தால் மட்டும்தான் இறுதி நேரத்துல கலிமா வாயில வரும். அப்படி வர வேண்டும் என்றால் எந்நிலையிலும் இறைவனுக்கு பயந்து வாழுங்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள், இறை தூதர் காண்பித்த வழியில் வாழுங்கள். அடையாளத்தை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருடைய அமல்களின் மூலமாக அடிப்படையில் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அந்த அடிப்படை முஸ்லிம்களாகவே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதற்கான நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்ஸாஃபிஹி அன்னி வ அன்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் இன்னஹு கஃபூருர் ரஹீம். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك، يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما أنتم لا تعلمون.